கனடாவில் 2018 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் குடியேறிய புலம்பெயர்ந்தோரிடம் வீட்டு உரிமை வீதம் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் கனடாவில் பிறந்தவர்களிடையே வீட்டு உரிமை வீதம் குறைந்துள்ளதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடாவின் ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. ஒன்டாரியோவில் கடந்த 5 ஆண்டுகள் வசித்த புலம்பெயர்ந்தோரின் வீட்டு உரிமை வீதம் 35.7%இலிருந்து 40.2%ஆக உயர்ந்துள்ளது. அதே காலகட்டத்தில் கனடாவில் பிறந்தவர்களுக்கான வீட்டு உரிமை வீதம் 50.7%இலிருந்து 47.8%ஆக குறைந்துள்ளது. புலம்பெயர்ந்தோர் கனடாவில் அதிக காலம் செலவிடும் போது அவர்கள் வீடுகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என குறித்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. கனடாவில் பிறந்தவர்களை விட புலம்பெயர்ந்தோரின் வீட்டு உரிமை விகிதம் குறைவாக இருந்தாலும் அந்த இடைவெளி மிகவும் சிறியதாகுகிறது. முதல் முறை வீடு வாங்கும் கனேடியர்களை விட சமீபத்திய புலம்பெயர்ந்தோர் பெரும்பாலும் அதிக விலை கொண்ட வீடுகளை வாங்குவதாகவும் அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தோரின் வருமானம் கனடாவில் பிறந்தவர்களை விட குறைவாக இருந்த போதிலும் அவர்கள் அதிகமாக வீடுகளை வாங்குவதாக குறித்த அறிக்கை தெரிவித்துள்ளது. அவர்கள் RRSP ஓய்வூதிய கணக்குகளில் பணத்தை சேமிப்பதில் குறைவான ஆர்வத்தையும் வீட்டுக் கடன்களை பெறுவதில் அதிக ஆர்வத்தையும் காட்டுகின்றனர். இதேவேளை சில அகதிகளும் வீட்டு உரிமையாளர்களாக மாறியுள்ளதை அந்த ஆய்வறிக்கை கண்டறிந்துள்ளது. இதற்கமைய கனடாவில் 5 ஆண்டுகள் வசித்த 10 ஒரு அகதி சொந்த வீடு வைத்துள்ளார். அதே சமயம் ஒன்டாரியோவில் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5 ஒருவராக இருந்தது. அத்துடன் 35 வயதுக்குட்பட்ட புலம்பெயர்ந்தோர் கனடாவில் பிறந்த வீட்டு உரிமையாளர்களை விட பொதுவாக அதிக மாதாந்த வீட்டுக் கடன் செலவுகளை செலுத்தினர். இதேவேளை புலம்பெயர்ந்தோர் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை பொறுத்தும் வீட்டு உரிமையாளர் விகிதங்கள் வேறுபட்டன. ஒன்டாரியோ, ஆல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கிழக்காசியாவிலிருந்து வந்த புலம்பெயர்ந்தோர் மிக உயர்ந்த வீட்டு உரிமையாளர் விகிதங்களை கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஓஸ்னியாவிலிருந்து வந்த புலம்பெயர்ந்தோரின் வீட்டு உரிமையாளர் விகிதங்கள் கனடாவில் பிறந்த கனேடியர்களின் விகிதங்களுக்கு சமமாக இருந்தன.